என்னடா தங்கலான் திரைப்படத்துக்கு மீண்டும் பிரச்சனை வந்திருக்கு. ஸோ ஹைகோர்ட் ஒரு உத்தரவு குடுத்துருக்காங்க. ஸோ இந்த தேதிக்குள்ள நீங்க காசு குடுத்தா மட்டும் தான் படம் ரிலீஸ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட் எச்சரிக்கை தங்கலான் திரைப்படத்துக்கு குடுத்துருக்காங்க. ஸோ இதே மாரி ஏற்கனவே 2 டைம் நடந்திருக்கு. ரிலீஸ் தேதி தள்ளி போய் இப்போ தான் ஆகஸ்ட் 15ஆம் தேதி ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த ரிலீஸ் தேதியும் தள்ளி போக வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கிறது. படம் ரிலீஸ் ஆக 2 நாள் இருக்கும் சமயத்துல இந்த ஒரு பிரச்சனை தங்கலான் ரசிகர்களுக்கு பெரும் ஏமாற்றமாக இருக்கிறது. இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். தங்கலான் இது விக்ரம் அவர்களோட ட்ரீம் ப்ராஜெக்ட் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். ரஞ்சித் அவர்களோட ட்ரீம் ப்ராஜெக்ட். ஸோ இந்த ப்ராஜெக்ட் 2 பேரும் பல வருடங்கள் தன்னோட உழைப்பை கொடுத்து உழைத்து கொண்டு இருந்தார்கள். இந்த திரைப்படம் ஆக்சுவலி ஜனவரி மாதம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வெளியாக வேண்டியது. ஆனால் படத்தோட இயக்குனருக்கும் படத்தோட தயாரிப்பாளருக்கும் பணத்தில் சில பிரச்சனைகள் இருந்ததால் முக்கியமாக சில காட்சிகளை படத்தோட ப்ரொடியூசர் காசு கொடுக்காம டைரக்டரே தன்னோட சொந்த செலவில் பணம் போட்டு படத்தை எடுத்திருக்காங்க. அந்த ஒரு பணம் பிரச்சனை காரணமாக படத்தை ரிலீஸ் பண்ணாமல் இருந்தாங்க. இது வரைக்குமே ஏற்கனவே ஜனவரி மாதமும் இந்த திரைப்படத்தோட ரிலீஸ் தேதி தள்ளி போச்சு. அதை தொடர்ந்து மே மாதம் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். மே மாதம் ரிலீஸ் தேதி அனௌன்ஸ் பண்ணிட்டு அதையும் தள்ளி போய்விட்டது. இப்போ ஆகஸ்ட் 15ஆம் தேதி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சமயத்தில் தான் ஒரு பெரிய பிரச்சனை மீண்டும் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது இந்த படத்தோட ப்ரொடியூசர் யாருன்னா ஞானவேல் ராஜா. ஸோ இந்த திரைப்படத்துக்கு தன்னோட முழு அமௌண்ட்டும் கொடுக்க முடியாததால் கடன் வாங்கியிருக்காங்க. யார் கேட்டேன்னா அர்ஜுன்லால் அப்படிங்கிற ஒருத்தர்கிட்ட இவர் கடன் வாங்கியிருக்காங்க. ஸோ அர்ஜுன்லால் சுந்தரேசன் என்பவர் விஐபிகள் பல பேருக்கு கடன் கொடுக்கும் ஒரு ஃபைனான்சராக இருந்திருக்காங்க. ஈவன் சிவகார்த்திகேயனுக்கும் கடன் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பல தயாரிப்பு நிறுவனத்துக்கும் ஃபினான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் சமீபத்தில் அவங்க உயிரிழந்துட்டாங்க. ஸோ அவங்க உயிரிழந்த உடனே அவங்க யார் யாருக்கெல்லாம் பணம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வழக்கு சொத்துக்குவிப்பு வழக்கில் இருந்தது. சொட்டாச்சார் வழக்கில் இருந்தது. இதில் பல உண்மைகள் தெரிய வர ஆரம்பித்திருக்கிறது. அதாவது ஞானவேல் ராஜா தங்கலான் திரைப்படத்துக்காக 10 கோடிக்கும் மேலே கடன் இவங்க கிட்ட வாங்கியிருக்காங்க. அதில் பல அமௌண்ட் செட்டில் பண்ணிட்டாங்க. ஆனால் சில அமௌண்ட் செட்டில் பண்ணாததால் வட்டியோட இந்த கடன் அதிகரித்து இருக்கு. இவங்க சிவகார்த்திகேயனும் கடன் வாங்கியிருக்காங்க இவங்க கிட்ட. அதனால் 1 கோடி ரூபாய் இவங்க சொத்தாட்சி நிர்வாகத்துக்கு நீங்கள் செட்டில் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு கொடுத்துருக்காங்க ஞானவேல் ராஜாவுக்கு. ஸோ அந்த ஒரு 1 கோடி ரூபாய் செட்டில் பண்ணால் மட்டுமே தங்கலான் திரைப்படம் சொன்ன தேதியில் வெளியாகும். அப்போ தான் நாங்கள் ரிலீஸ் பண்ண விடுவோம் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையும் கொடுத்துருக்காங்க. இது சிவகார்த்திகேயனுக்கும் பெரும் அதிர்ச்சியான விஷயமாக தான் பார்க்கப்படுகிறது. சிவகார்த்திகேயன் அவர்களுக்கும் இந்த ஒரு ப்ரெஷர் வர வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா சிவகார்த்திகேயன் அவர்களோட அமரன் திரைப்படம் இந்த மாத எண்டில் ரிலீஸ் ஆக போகிறது. ஸோ அதனால் அதே மாதிரி தான் சிவகார்த்திகேயனுக்கும் பணம் கொடுத்தா மட்டுமே படம் ரிலீஸ் பண்ண விடுவோம் அப்படின்னு சொல்லி உத்தரவிட வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கிறது. ஸோ அதனால் இப்போ என்ன பிளான் வச்சுருக்காங்கன்னா ஞானவேல் ராஜா அந்த பணத்தை எப்படியாவது செட்டில் பண்ணி ஆக வேண்டும், வேற எங்கேயாவது கடன் வாங்கியாவது அந்த பணத்தை கொடுத்து ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரும் குழப்பத்தில் இருக்காங்களாம். அதனால் மற்ற ஃபினான்சர் கிட்ட இந்த படத்துக்காக 2 கோடி ரூபாய் இப்போ கடனாக கேட்க போகிறாங்களாம். ஏன்னா இவ்வளவு பண்ணி படத்துக்காக பெருசாக ப்ரொமோஷன் பண்ணி பெரும் எதிர்பார்ப்பில் இன்னும் 2 நாள் இருக்குது. இந்த டைமில் ரிலீஸ் தள்ளி போயிடுச்சுன்னா மீண்டும் இதை ரிலீஸ் பண்ணுவது ரொம்ப ரொம்ப கடினமான விஷயம் ஆகிடும். ஸோ மீண்டும் ரசிகர்கள் மத்தியில் இந்த படத்து மீது எதிர்பார்ப்பை உருவாக்குவது என்பது சாத்தியமே இல்லாத விஷயம். துருவ விக்ரம் மாதிரி இந்த திரைப்படமும் ஆகிவிடும். துருவ நட்சத்திரம் மாதிரி இந்த மாதிரி விடக்கூடாது அப்படின்னு சொல்லி விக்ரம் அவர்களே தன்னோட பணத்தில் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். அதனால் விக்ரம் அவர்கள் தன்னோட பணத்தை கொடுத்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஞானவேல் ராஜாவுக்கு உத்தரவு கொடுத்துருக்காங்களாம். ஸோ அதனால் ஞானவேல் ராஜா அவர்கள் விக்ரம் கிட்ட பணம் வாங்கி இந்த ஒரு ப்ராப்ளத்தை நாளைக்கு நைட்டுக்குள்ளே செட்டில் பண்ண வேண்டும் அப்படிங்கிற முடிவில் இருக்காங்க. ஸோ அதனால் 7 ஸ்க்ரீன் ஸ்டுடியோஸ் இன்னும் உறுதியாக இருக்கிறது. இந்த ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்துகிற விதமாக இன்னைக்கு கூட ஒரு ப்ரோமோ தன்னோட ட்விட்டர் பேஜில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது சொன்ன தேதியில் 15ஆம் தேதியில் தங்கலான் திரைப்படம் வெளியாகும், இன்னும் 3 days to go அப்படிங்கிற விஷயத்தை அந்த ஒரு ப்ரோமோ மூலமாக உறுதிப்படுத்தினாங்க. அதனால் தங்கலான் ரசிகர்கள் எந்த ஒரு பயமும் வேணாம். சொன்ன தேதியில் ஆகஸ்ட் 15ஆம் தேதி உலகம் முழுவதும் தங்கலான் திரைப்படம் வெளியாக போகிறது. எல்லா ரசிகர்களும் தங்கலானை செமையாக கொண்டாட போகிறீங்க. ஸோ விக்ரம் அவர்கள் எவ்வளவு இறங்கி வராங்கன்னா ஒரு திரைப்படத்துக்கு, அந்த திரைப்படம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சி பாருங்கள். ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன?
என்னடா தங்கலான் திரைப்படத்துக்கு மீண்டும் பிரச்சனை வந்து வந்திருக்கு. ஸோ ஹைகோர்ட் வந்து ஒரு உத்தரவு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இந்த தேதிக்குள்ள நீங்க காசு குடுத்தா மட்டும் தான் படம் வந்து ரிலீஸ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட் வந்து எச்சரிக்கை வந்து தங்கலான் திரைப்படத்துக்கு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இதே மாரி வந்து ஏற்கனவே 2 டைம் நடந்திருக்கு. ரிலீஸ் தேதி தள்ளி போய் இப்ப தான் ஆகஸ்ட் 15ஆம் தேதி ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த ரிலீஸ் தேதியும் தள்ளி போக வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கிறது. படம் ரிலீஸ் ஆக 2 நாள் இருக்கும் சமயத்துல இந்த ஒரு பிரச்சனை வந்து தங்கலான் ரசிகர்களுக்கு பெரும் ஏமாற்றமாக இருக்கிறது. இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். தங்கலான் இது வந்து விக்ரம் அவர்களோட ட்ரீம் ப்ராஜெக்ட் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். ரஞ்சித் அவர்களோட ட்ரீம் ப்ராஜெக்ட். ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து 2 பேரும் வந்து பல வருடங்கள் தன்னோட உழைப்பை வந்து கொடுத்து உழைத்து கொண்டு இருந்தார்கள். இந்த திரைப்படம் ஆக்சுவலி ஜனவரி மாதம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வெளியாக வேண்டியது. ஆனால் படத்தோட இயக்குனருக்கும் படத்தோட தயாரிப்பாளருக்கும் பணத்தில் வந்து சில பிரச்சனைகள் இருந்ததால் முக்கியமாக சில காட்சிகளை வந்து படத்தோட ப்ரொடியூசர் வந்து காசு கொடுக்காம டேரக்டரே தன்னோட சொந்த செலவில் பணம் போட்டு படத்தை வந்து எடுத்திருக்காங்க. அந்த ஒரு பணம் பிரச்சனை காரணமாக படத்தை வந்து ரிலீஸ் பண்ணாமல் இருந்தாங்க. இது வரைக்குமே ஏற்கனவே ஜனவரி மாதமும் இந்த திரைப்படத்தோட ரிலீஸ் தேதி தள்ளி போச்சு. அதை தொடர்ந்து வந்து மே மாதம் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். மே மாதம் ரிலீஸ் தேதி அனௌன்ஸ் பண்ணிட்டு அதையும் தள்ளி போய்விட்டது. இப்போ ஆகஸ்ட் 15ஆம் தேதி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சமயத்தில் தான் ஒரு பெரிய பிரச்சனை வந்து மீண்டும் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது இந்த படத்தோட ப்ரொடியூசர் யாருன்னா ஞானவேல் ராஜா. ஸோ இந்த திரைப்படத்துக்கு தன்னோட முழு அமௌண்ட்டும் கொடுக்க முடியாததால் கடன் வாங்கியிருக்காங்க. யார் கேட்டேன்னா அர்ஜுன்லால் அப்படிங்கிற ஒருத்தர்கிட்ட வந்து இவர் வந்து கடன் வாங்கியிருக்காங்க. ஸோ அர்ஜுன்லால் சுந்தரேசன் என்பவர் வந்து விஐபிகள் பல பேருக்கு வந்து கடன் கொடுக்கும் ஒரு ஃபைனான்சராக இருந்திருக்காங்க. ஈவன் வந்து சிவகார்த்திகேயனுக்கும் கடன் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பல தயாரிப்பு நிறுவனத்துக்கும் வந்து ஃபினான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் சமீபத்தில் அவங்க வந்து உயிரிழந்துட்டாங்க. ஸோ அவங்க உயிரிழந்த உடனே அவங்க யார் யாருக்கெல்லாம் பணம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வழக்கு வந்து சொத்து குவிப்பு வழக்கில் வந்து இருந்தது. சொட்டாச்சார் வழக்கில் வந்து இருந்தது. இதில் வந்து பல உண்மைகள் வந்து தெரிய வர ஆரம்பித்திருக்கிறது. அதாவது ஞானவேல் ராஜா தங்கலான் திரைப்படத்துக்காக வந்து 10 கோடிக்கும் மேலே வந்து கடன் வந்து இவங்க கிட்ட வந்து வாங்கியிருக்காங்க. அதில் வந்து பல அமௌண்ட் வந்து செட்டில் பண்ணிட்டாங்க. ஆனால் வந்து சில அமௌண்ட் வந்து செட்டில் பண்ணாததால் வட்டியோட இந்த கடன் வந்து அதிகரித்து இருக்கு. இவங்க வந்து சிவகார்த்திகேயனும் வந்து கடன் வாங்கியிருக்காங்க இவங்க கிட்ட. அதனால் வந்து 1 கோடி ரூபாய் வந்து இவங்க வந்து சொத்தாட்சி நிர்வாகத்துக்கு வந்து நீங்கள் வந்து செட்டில் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றம் வந்து உத்தரவு வந்து கொடுத்துருக்காங்க ஞானவேல் ராஜாவுக்கு. ஸோ அந்த ஒரு கோடி ரூபாய் செட்டில் பண்ணால் மட்டுமே வந்து தங்கலான் திரைப்படம் சொன்ன தேதியில் வந்து வெளியாகும். அப்போ தான் நாங்கள் ரிலீஸ் பண்ண விடுவோம் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையும் வந்து கொடுத்துருக்காங்க. இது சிவகார்த்திகேயனுக்கும் பெரும் அதிர்ச்சியான விஷயமாக தான் பார்க்கப்படுகிறது. சிவகார்த்திகேயன் அவர்களுக்கும் இந்த ஒரு ப்ரெஷர் வர வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா சிவகார்த்திகேயன் அவர்களோட அமரன் திரைப்படம் இந்த மாத எண்டில் வந்து ரிலீஸ் ஆக போகிறது. ஸோ அதனால் வந்து அதே மாதிரி தான் வந்து சிவகார்த்திகேயனுக்கும் பணம் கொடுத்தா மட்டுமே வந்து படம் ரிலீஸ் பண்ண விடுவோம் அப்படின்னு சொல்லி உத்தரவிட வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கிறது. ஸோ அதனால் இப்போ வந்து என்ன பிளான் வச்சுருக்காங்கன்னா ஞானவேல் ராஜா அந்த பணத்தை எப்படியாவது செட்டில் பண்ணி ஆக வேண்டும், வேற எங்கேயாவது கடன் வாங்கியாவது அந்த பணத்தை வந்து கொடுத்து ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரும் குழப்பத்தில் வந்து இருக்காங்களாம். அதனால் மற்ற ஃபினான்சர் கிட்ட வந்து இந்த படத்துக்காக 2 கோடி ரூபாய் வந்து இப்போ வந்து கடனாக வந்து கேட்க போகிறாங்களாம். ஏன்னா இவ்வளவு பண்ணி படத்துக்கான பெருசாக வந்து ப்ரொமோஷன் பண்ணி பெரும் எதிர்பார்ப்பில் இன்னும் வந்து 2 நாள் இருக்குது. இந்த டைமில் வந்து ரிலீஸ் தள்ளி போயிடுச்சுன்னா மீண்டும் வந்து இதை ரிலீஸ் பண்ணுவது ரொம்ப ரொம்ப கடினமான விஷயம் ஆகிடும். ஸோ மீண்டும் வந்து ரசிகர்கள் மத்தியில் இந்த படத்து மீது எதிர்பார்ப்பை உருவாக்குவது என்பது சாத்தியமே இல்லாத விஷயம். துருவ விக்ரம் மாதிரி இந்த திரைப்படமும் ஆகிவிடும். துருவ நட்சத்திரம் மாதிரி இந்த மாதிரி விடக்கூடாது அப்படின்னு சொல்லி விக்ரம் அவர்களே தன்னோட பணத்தில் வந்து ஹெல்ப் வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். அதனால் வந்து விக்ரம் அவர்கள் தன்னோட பணத்தை கொடுத்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஞானவேல் ராஜாவுக்கு வந்து உத்தரவு வந்து கொடுத்துருக்காங்களாம். ஸோ அதனால் ஞானவேல் ராஜா அவர்கள் விக்ரம் கிட்ட பணம் வாங்கி இந்த ஒரு ப்ராப்ளத்தை வந்து நாளைக்கு நைட்டுக்குள்ளே வந்து செட்டில் பண்ண வேண்டும் அப்படிங்கிற முடிவில் வந்து இருக்காங்க. ஸோ அதனால் 7 ஸ்க்ரீன் ஸ்டுடியோஸ் வந்து இன்னும் அது உறுதியாக இருக்கிறது. இந்த ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்துகிற விதமாக இன்னைக்கு கூட ஒரு ப்ரோமோ வந்து தன்னோட ட்விட்டர் பேஜில் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது சொன்ன தேதியில் 15ஆம் தேதியில் வந்து தங்கலான் திரைப்படம் வெளியாகும், இன்னும் வந்து 3 days to go அப்படிங்கிற விஷயத்தை வந்து அந்த ஒரு ப்ரோமோ மூலமாக உறுதிப்படுத்தினாங்க. அதனால் தங்கலான் ரசிகர்கள் எந்த ஒரு பயமும் வேணாம். சொன்ன தேதியில் ஆகஸ்ட் 15ஆம் தேதி உலகம் முழுவதும் தங்கலான் திரைப்படம் வெளியாக போகிறது. எல்லா ரசிகர்களும் தங்கலானை வந்து செமையாக வந்து கொண்டாட போகிறீங்க. ஸோ விக்ரம் அவர்கள் எவ்வளவு இறங்கி வராங்கன்னா ஒரு திரைப்படத்துக்கு, அந்த திரைப்படம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சி பாருங்கள். ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன?